ஏன்னா டெவலப்மெண்ட் ஒர்க் இப்போ தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ரோடு ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் கண்டிப்பாக ரிவைஸ் ஆகும். அந்த டைமில் ஆஃப்டர் ப்ரைஸ் ரிவைசிங் இந்த வீடியோ பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த ப்ரைஸிங் இருக்காது. நீங்கள் வந்துட்டு பில்டிங்கோட நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா அப் டு 90% வரைக்கும் நம்ம வந்துட்டு லோன் பண்ணி கொடுக்கலாங்க. கார்த்தி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர், நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கு கார்த்தி. நாங்கள் எல்லாருமே நம்ம லாஸ்ட் லேஅவுட் போட்டிருந்தோம். ரெஸ்பான்ஸ்லாம் இப்போ இருந்தது நம்ம சைடில் இருந்து? சூப்பராக இருந்துச்சு பிரதர். நான் லாஸ்ட் லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லி டெவலப்மெண்ட் முடிஞ்ச ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு கூப்பிட்டுருந்தோம். ஆமாம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு உங்கள் கிளைண்ட்ஸுக்கு வந்துட்டு உங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு வந்துட்டு ப்ராப்பரான சைட்ஸ் கொடுக்க முடியல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லான்ச்டு இப்போ ஒரு 2 days முன்னாடி தான் வந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் உங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கூப்பிட்டுருக்கோம். நார்த் ஈஸ்ட் கார்னரில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ளாயர்ஸ்க்குலாம் எல்லாத்துக்குமே தெரிய வைக்கணுன்றக்காக இப்போ இனிஷியலாகவே உங்களுக்கு கூப்பிட்டுருக்கோம். ஸோ நமக்கு வந்துட்டு லேஅவுட் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ முன்னாடியே வர்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நார்த்து ஈஸ்ட்டு அந்த கார்னர் இதை பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இது சரியான ஒரு இடமா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு 40 அடி ரோட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போவே அவைலபிள் இருக்குது. நல்ல நல்ல பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. ஓகே, நம்ம ப்ராஜெக்டோட நேம் அண்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லிடுங்களா? நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாயோன்ஸ் கிராண்ட் மெடோஸ் அப்படிங்கிற நேம் வச்சுருக்கோம் சார். மெயின் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்தி மெயின் ரோடு கோவில்பாளையம். கோவில்பாளையத்துலேருந்து கரூலூர் ரூட்டில் வந்தீங்கன்னாக்கா மசக்கொண்ட செட்டிப்பாளையம் பஞ்சாயத்தில் நம்மளுடைய ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிப்ஸ் காலேஜ் இருக்குங்க. நீங்கள் அப்படியே இந்த காம்பவுண்ட் வால் ஒட்டியே பார்த்தீங்கன்னாக்கா டிப்ஸ் காலேஜ் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்தினம் காலேஜ் டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு காம்பவுண்ட் ஒட்டியே நம்ம லேஅவுட் இருக்கு. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாலோவர்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இனிஷியலாகவே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பீக் ஆகும். ஸோ இதை பக்கத்தில் இருக்கிற சைட்ஸ் எல்லாமே வந்து 9 lakhs 10 lakhs 11 lakhsன்னு போய்கிட்டு இருக்கு. பட் இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் ப்ரைஸ் 8 lakhs ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரை 7.6 lakhs நம்ம கொடுத்துட்ருக்கோம் பிரதர். ஓகே, அதுவும் வந்துட்டு ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் இது? ஆமாம் பிரதர். ஒன்ஸ் ஃபுல் டெவலப்மெண்ட்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ரேட் வேறு மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக ப்ரைஸ் வந்துட்டு எவ்ரி 3 months வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி சொன்ன பக்கத்தில் காலேஜ் இருக்குது. இங்கே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரோடு, கரூலூர் மெயின் ரோடுங்க. ரோட்டு மேலே ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டுங்க பிரதர் இது. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 3 months அப்படின்றது இது ஒரு ப்ரூஃபாக வச்சுக்கலாம். இப்போ இந்த டெவலப்மெண்ட்டில் இந்த ப்ரைஸ் இருக்கிறதுன்ற நான் போட்டுக்கலாம். ஆமாம் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி திரும்பவும் நான் 3 monthsக்கு அப்புறம் நான் வருவேன். கண்டிப்பாக அப்போ என்ன டெவலப்மெண்ட்டில் இருக்குது, அப்போ என்ன ப்ரைஸ் இருக்கிறதுன்றதை பார்த்துடலாம். அவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு இனிஷியலாகவே கூப்பிட்டுருக்கேன். இப்போ என்ன டெவலப்மெண்ட் இருக்குது, அடுத்து என்ன டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நீங்களே வந்துட்டு வீடியோ ஆதாரத்தோடய நீங்கள் பார்த்துக்கலாம். டெஃபினட்டாக பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம லொக்கேஷன்லேருந்து இப்போ சக்தி ரோடுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆர் டைமிங் எவ்வளோ எடுத்துக்கும்? உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 minutes டிஸ்டன்ஸில் 5 minutes தான் உங்களுக்கு ட்ராவல் டைம் வரும். மேக்ஸிமம் ஒரு 4.5 kilometers நீங்கள் வந்துட்டு சத்தி மெயின் ரோடு டச் பண்ணிடலாம் பிரதர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜங்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னைக்கொண்டபுதூர் ஜங்ஷன் சொல்லுவோம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 minutes ட்ராவலில் சத்தி ரோட்டில் போய் ஜாயின் பண்ணிடலாம். கரூலூர் கரியம்பாளையத்தில் போய் ஜாயின் பண்ணிடலாங்க. அதே டுவர்ட்ஸ் வந்துட்டு நார்த் சைடு போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நீலாம்பூர் டச் பண்ணிடலாங்க, அவினாஷ் ரோடு டச் பண்ணிடலாங்க. அவினாஷ் ரோடு, ஆமாங்க. அதே நீங்கள் எகைன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அன்னூர் டு அவினாஷ் ரோட்டில் போய் ஜாயின் பண்ணிடலாம், கரூலூர் லொக்கேஷனில் ஜாயின் பண்ணிடலாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஜங்ஷனுங்க பிரதர் இது. பிரதர் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மீடியம் ரேஞ்ச் பட்ஜெட் 7.6 அப்படிங்கிறது வந்து மினிமம் உங்களுக்கு 2.5 சென்ட்லேருந்து அவைலபிள் இருக்குங்க. ஒரு 15 lakhs போட்டாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு சைட் வாங்கிட முடியும். 2.5 சென்ட் மினிமம் வாங்கிக்கலாம். ஆமாம் பிரதர், வாங்கிக்கலாம். ஏன்னா டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க இது. ஸோ எல்லா பீப்புளுக்கும் எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் நம்ம வந்து லேண்ட் போய் சேரணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் நார்ம்ஸ், அதை நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் வாங்க முடியும். மெயினாக ஐடி பீப்புள்ஸ் வந்து நிறைய இங்கே வாங்குறாங்க பிரதர். பிகாஸ் வந்து இங்கே சுற்றி ஐடி பார்க் இருக்குங்க, எஸ்விபிடி ஐடி பார்க் இருக்குங்க, கேஜிஎஸ் ஐடி பார்க், சில்சஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு 15 to 20 minutes ட்ராவல் எல்லாமே வந்துடுது இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த பீப்புள் வந்துட்டு மெயினாக வந்துட்டு வாங்குறாங்க. ப்ளஸ் சென்னை ஐடி பீப்புள்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறைய பேர் வாங்க இன்வெஸ்ட் பண்ண. ஆமாம், இப்போ நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க இந்த பக்கம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டான லேஅவுட்னு நினைக்கிறேன் இது அவங்களுக்கு. கரெக்ட் பிரதர். ஏன்னா வந்துட்டு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்கணும். பிகாஸ் இங்கே காலேஜ் இருக்குது அப்படிங்கிறப்ப பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம்னாக்கா நல்ல பீக் ஆகும். அப்படிங்கிறனால வந்துட்டு அவங்களும் வந்துட்டு பார்க்குறாங்க. அதுவும் காலேஜுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெல் ரெப்யூட்டட் காலேஜ் தான். ரத்தினம் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்றப்போ இன்னும் டெவலப்மெண்ட்லாம் முடிஞ்சு பார்க்குறப்ப இன்னொரு 6 monthsக்கு மேலே கண்டிப்பாக இந்த ப்ரைஸை கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்கும். பயங்கர அப்போ பீக் ஆகும் பிரதர். ஏன்னா இந்த காலேஜோடைய வந்துட்டு இன்னொரு பிரான்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலுமிச்சம்பட்டி சைடில் இருக்குது. இவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி செக்டர் யூனிட் வச்சிருக்காங்க. ஆமாம். ஸோ அதனால் இதனுடைய டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்கும் பிரதர். சரி கருத்து, நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு அம்யூனிட்டிஸ்லாம் எந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்ணுறோம் நம்ம பிரதர்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டுக்குள்ளார பேசிக் அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்கணுமோ அது அத்தனையுமே வந்துட்டு இங்கே வந்துருங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்துடும். 40 feet தார் ரோட், 33 feet தார் ரோட் கண்டிப்பாக வந்துருங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குங்க, ட்ரிப் இரிகேஷன் இருக்குது, பிளான்டேஷன் இருக்குங்க, பார்க் இருக்குங்க,
ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் இருக்குங்க. ஈச் பிளாட்ஸுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பைப் கனெக்ஷன் கொடுக்குறோங்க. இந்த மாதிரி பேசிக்காக நம்ம வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அது அத்தனையுமே வந்துட்டு கண்டிப்பாக இதில் வந்துடுது. அது போக டோட்டல் ஏரியாவுக்கு வந்துட்டு கேட்டட் தானுங்க ஃபுல்லாகவே? ஃபுல்லி கேட்டட் பிரதர். இது ஃபுல்லி வந்துட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. மொத்தத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காம்பவுண்ட் வால் வந்துடும். காம்பவுண்ட் வால் வந்துடும். ஆல்மோஸ்ட் எதுவும் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் பிரதர். இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் ஆகிடுங்க. அண்ட் நம்ம ப்ராஜெக்ட் சுற்றி இன்ஸ்டியூஷன் லைக் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் என்னென்ன இருக்குங்க? மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 5 minutes to 7 minutes ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்கும் பிரதர். எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்பவுண்ட் ஒட்டியே வந்துட்டு ஒரு காலேஜ் வந்துருச்சு. ஆனால் எதுக்கு இப்போ லேஅவுட் ஒட்டியே இருக்குது? ஆமாம் பிரதர். இதை விட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்து வந்துட்டு கோவை வித்யாசிரம் ஸ்கூல் இருக்குங்க. சிபிஎஸ் சிலபஸ் இருக்குங்க. இல்லை வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸும் இருக்குது. அடுத்து அது என்ன டிப்ஸ் ஸ்கூல் இருக்குங்க. அது வந்துட்டு ஐசிசி சிலபஸ் இருக்குங்க. இன்ஃபோ காலேஜ் இருக்குங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு விவேகானந்தா அது ஒரு காலேஜ் இருக்குங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டா இங்கே ரூட்ஸ் கம்பெனி இருக்குங்க. அடுத்து இந்த பக்கம் வந்து இந்தியா ட்ரிம்மிங் சொல்லிட்டு கம்பெனிஸ் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப்புக்குள்ளார வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பேசிக் நீட்ஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்துட்டு வித்தின் 5 minutes ட்ராவலே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ லேண்ட் வேணும்னாலும் இண்டிவிஜுவலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வித் கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு பண்ணி தரோம். பண்ணிக்கலாம் பிரதர். நம்மளோட மெயின் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் சேல்ஸ் தாங்க. பட் நம்ம வந்துட்டு வீடாவும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாங்க. கஸ்டமரோடைய நீடு தாங்க. நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 BHK வந்துட்டு 42.5 lakhsலேருந்து நம்ம வந்து 2 BHK நம்ம பில்ட் பண்ணி கொடுக்குறோங்க. 2 BHK எவ்வளோ சொன்னீங்க? 42.5 lakhsங்க. சூப்பர். வித் லேண்ட் காஸ்ட்டோட? ஆமாங்க. லேண்ட் ப்ளஸ் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.25 சென்ட்டில் வந்துட்டு ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 42.5 lakhsல வந்து 2 BHK பண்ணிக்கலாங்க. சூப்பர். லோனுங்க? லோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4-5 பேங்க்கோட டைப் பண்ணி வச்சிருக்கோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மல்டிபிள் பேங்க்ஸ் கூட நம்ம வந்துட்டு பண்ணி வச்சிருக்கோம். HDFC கூடயும் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க கூட APF ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் வேல்யூவில் 70% வரைக்கும் ஃபண்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம லேண்ட் காஸ்ட் 7.6 வருதுங்க. உங்களுக்கு ஒரு 5 lakhs வரைக்கும் நம்ம வந்து லோன் பண்ணி கொடுக்கலாங்க. 4.5லேருந்து 5 lakhs வரைக்கும் பண்ணி கொடுக்கலாங்க. ப்ரொஃபைல் பேஸ்டு பார்த்து தான் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வேரி ஆகும். ஓகே. ப்ரொஃபைல் எலிஜிபிலிட்டி பொறுத்துட்டு அவங்களோட மேக்ஸிமம் லோன் என்னவோ எலிஜிபிள் ஆகும். ஆமாம் பிரதர். இந்த லோனுக்கான எலிஜிபிலிட்டி வந்துட்டு 4.5லேருந்து 5 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாங்க. ரைட்டுங்க. அதே போல் வந்துட்டு லேண்ட் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு லேண்டுக்கு மட்டும் ஃபினான்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணலாங்களா? கண்டிப்பாக பண்ணிக்கலாம் பிரதர். லேண்டுக்கான தான் நான் சொல்லியிருக்கேன். லேண்டுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.5லேருந்து 5 வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. நீங்கள் வந்துட்டு பில்டிங்கோட நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா அப் டு 90% வரைக்கும் நம்ம வந்துட்டு லோன் பண்ணி கொடுக்கலாங்க. ஓ, 42 lakhs நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்ராக்சிமேட்டாக. அதில் ஒரு 35 to 37 lakhs வரைக்கும் நம்ம லோன் போய்க்கலாங்க. ஸோ அப்படின்றப்போ கண்டிப்பாக பேங்க்கே இவ்வளோ ஃபினான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அந்த லேண்டோட ஒர்த் அப்படின்றது கண்டிப்பாக அதிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஏன் வந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஏரியாவில் வருது பிரதர். ஸோ இப்போ நிறைய வந்துட்டு ரோடு சாங்ஷன் ஆயிருக்குங்க, ஹைவே சாங்ஷன் ஆயிருக்குங்க. அது போக மெட்ரோ வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. இங்கேருந்து கணேசபுரத்தில் வந்துட்டு ஒரு ஸ்டேஷன் வருதுங்க, மெயின் ஜங்ஷன் வருதுங்க. அடுத்து இங்கே வலியம்பாளையத்து ஜங்ஷன் வருது. ரெண்டுத்துக்கும் மிடில் வந்துட்டு இந்த ஏரியா வருதுங்க. ஓ, மெட்ரோ ஸ்டேஷனே இங்கே வருது? ஆமாம் பிரதர். இங்கேருந்து ஒரு 5 minutes ட்ராவல். ரெண்டு பக்கமே வலியம்பாளையமும் உங்களுக்கு ஒரு 10 minutesல வந்துருங்க, கணேசபுரமும் ஒரு 5 minutes ட்ராவலில் வந்துருங்க. இதெல்லாம் என்னதான் ஃபியூச்சரில் வருது அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கண்டிப்பாக அது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமெல்லாம் வாங்கலாம்னு நினைச்சா கூட இந்த பிரைஸில் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக பிரதர். அதனால தான் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீக் தான் ஒரு 3 days முன்னாடி தான் வந்துட்டு நமக்கு மேப் ரிலீஸ் ஆச்சுங்க. ஓகே. ஒரு 15 plots வந்துட்டு புக் ஆயிருக்குங்க. அதுக்குள்ளேவா? ஏன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு நம்ம வந்து மேப் வந்து அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு நம்மளோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுங்க. என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறோமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவங்க நம்ம சொன்ன அடுத்த செகண்டே வந்துட்டு அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை, நான் ஏன் அவ்வளோ ஷாக் ஆகிறேன்னா இப்போ தான் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். காம்பவுண்ட் வால்லேருந்து எல்லாமே டெவலப்மெண்ட் ரோடு ஒர்க்லேருந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே புக் பண்ணிட்டாங்களே அப்படின்றது. ஆமாம் பிரதர். ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ப்ளஸ் நம்ம கூட ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஏரியா எப்படி டெவலப்மெண்ட் ஆகுன்றது தெரியும், நம்ம எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணும்னு தெரியும் பிரதர். ஓகே. டோட்டல் லேஅவுட்டோட ஏரியா எவ்வளோ சொல்லியிருந்தீங்க? அப்புறம் டோட்டலாக வந்துட்டு ஒரு 22 ஏக்கர் வரும் பிரதர். அதில் வந்துட்டு இப்போ எவ்வளோ டெவலப் பண்ணி நம்ம எவ்வளோ சைட்ஸ் நம்ம அவைலபிளாக டோட்டல் பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 300லேருந்து 350 plotsக்குள்ளே வந்துட்டு இருக்கும் பிரதர். 350 plotsங்களா? ஆமாம் பிரதர். அப்படின்றப்ப கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இப்போவே நார்த் ஈஸ்ட் இது எல்லாமே கார்னர் சைட் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்த் ஈஸ்ட் பிளாட்ஸ் தான் வந்துட்டு மேஜராக இருக்குங்க இங்கே. ஸோ இதில் வந்துட்டு இனிஷியலாக வர்றவங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னாக்கா 40 அடி ரோட்லேயே வந்துட்டு ஏகப்பட்ட நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்ஸ் இருக்குது, சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்ஸ் இருக்குங்க. தாராளமாக அதெல்லாம் எடுத்துக்கலாங்க. ஃபியூச்சரில் பயங்கர வந்துட்டு வேல்யூ இருக்குங்க. ஓ, நம்மளோட லேஅவுட் அப்படி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நார்த் ஈஸ்ட் வர மாதிரி தான். ஆமாங்க. என்ன நான் வேணா அட்டாச் பண்ணுறேன் வீடியோலேயே வந்துட்டு அந்த லேஅவுட்டோட காப்பி வந்து அட்டாச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து ஒரு லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை வந்துட்டு வீடு கட்டி குடி வரணும்னு நினச்சாவோ கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க.
நம்மளை சுற்றி வந்து நிறைய லேஅவுட்ஸ் இருக்குது, அதுலேயும் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம லேஅவுட்டு விசிட் பண்ணி பாருங்கள், அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ரைஸிங் எப்படி இருக்குது, நம்மளோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட ப்ரைஸிங் எப்படி இருக்குன்றதை நீங்கள் அனலைசிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் நம்மக்கிட்ட புக் பண்ணால் போதும். இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸாக 7.6 lakhs per cent கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டெவலப்மெண்ட் ஒர்க் இப்போ தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ரோடு ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் கண்டிப்பாக ரிவைஸ் ஆகும். அந்த டைமில் ஆஃப்டர் ப்ரைஸ் ரிவைசிங் இந்த வீடியோ பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த ப்ரைஸிங் இருக்காது. ஓகே, அதே போல் லொக்கேஷன் நீங்கள் சொன்னீங்க, நம்ம லொக்கேஷன் வந்துட்டு சுற்றியும் வந்துட்டு ரொம்ப க்ரீன் ஏரியா இருக்குது, எல்லாம் தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாக இருக்குது. அப்படின்றப்ப நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு லைஃப் லீட் பண்ணலாம். கரெக்ட் பிரதர். ஸோ இந்த நீங்கள் சுற்றிலுமே வந்து நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஃபுல்லாக சுற்றிலே தென்னந்தோப்பு தாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு காமன் கம்போஸ்டு ப்ளசண்ட் ஒரு லொக்கேஷனாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ப்ரைஸிங் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, நானும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். ப்ரைஸிங் திரும்ப நீங்கள் பிச் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துட்டு ப்ரைஸ் ஹைக் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது நல்லாவே தோணுது பிரதர். எதனால நான் ப்ரைஸிங்கை வந்துட்டு 2-3 டைம் பிச் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நம்ம கொடுத்துருக்கிறது இந்த ஏரியாலே வந்துட்டு லோயஸ்ட் ப்ரைஸாக நம்ம கொடுத்துருக்கோங்க. எதனால அப்படி நம்ம கொடுத்துருக்கோம்னா, நம்ம இந்த இடத்துல டெவலப்மெண்ட் ஒர்க் அண்டர் ப்ராசஸில் இருக்கிறனால இந்த ப்ரைஸிங். ஓகே, ஸோ அதனால தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நம்ம டெவலப்மெண்ட் ஒர்க் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸிங் இருக்காது. நான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னது காரணம், மற்ற சைட்டு போயிட்டு இங்கே வாங்கன்னு சொன்னது காரணமும் அதுதான். ஸோ மற்ற லேஅவுட்டில் வந்துட்டு என்ன ப்ரைஸ் போயிட்டு இங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் பிரதர். சூப்பர் கருதி. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட்லாம் முடிஞ்சு ஆஃப்டர் 2 to 3 months கண்டிப்பாக நான் வருவேன். ஓகே, எப்போ இருக்குன்றதை நான் திரும்பவும் ஷூட் பண்ணுறேன். ப்ரைஸிங் அப்போ எப்போ இருக்குது அப்படின்றதையும் அப்பயும் பார்க்கலாம். கண்டிப்பாக பிரதர். பயங்கர ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் போயிருக்கு. நான் சொல்கிறது மேக்ஸிமம் 3 months டெவலப்மெண்ட் ஒர்க். உங்களுக்கு 1 monthலையும் கூப்பிட்டாலும் கூப்பிடுவோம், 2 monthsல கூப்பிடுவோம். ஸோ டெவலப்மெண்ட் ஒர்க் முடிச்சோன்னே கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ட்ரோன் ஷூட்டு ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க இந்த டெவலப்மெண்ட்ஸ் ப்ளஸ் ப்ரைஸ் வேரியேஷன் ரெண்டுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவோம். திரும்ப வந்துட்டு ஒரு கவரேஜ் கொடுத்துருவோம். கண்டிப்பாக பிரதர். சரிங்க கருதி, ரொம்ப பொறுமையாக நேரம் அழகாக சொல்லியிருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி திரும்ப வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக பிரதர். ரைட் கருதி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.